ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சாச்சு. இந்த பூஜை செய்ய பார்த்தலாம். மணி 4. மணிலாம் அடிக்காமல் படைச்சிருக்கேன். பெல்லாம் அடிக்கலை. ஏன்னா பெல் அடித்தா பாப்பா எந்திரிச்சிடுவாங்க. இன்றைக்கி அவங்க எந்திரிக்கல. அதுதான் இருக்கிறதுலே சிறப்பான விஷயம். ஏன்னா மேக்ஸிமம் பசங்க இருக்கிற வீட்டில் தெரியும் அவங்க எப்போ, அதுவும் கை குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் ரொம்ப கஷ்டம்தான் ஒரு விஷயம் செய்யணுன்னா. பாருங்கள், ஆர்எஸ் வைரஸ் வந்ததுலேருந்து அவங்க கொஞ்சம் ஸ்டிக்காகி தான் இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் ஜுரம் அடிக்கடி வருது. நேற்று அதனாலே ஏற்ற முடியல. நம்ம வீட்டில் மாலை வேறு போட்டிருக்காங்களே, அப்பா ஏற்றி படைச்சிருவாங்க. டிஃபன் கடைக்கு போகிறது அம்மாவும் 3 மணிக்கெலாம், நம்ம வீட்டில் எப்பயுமே ரொட்டீனாக ஓடிட்டுருக்கிறது 3 மணிக்கெலாம் இந்த வெள்ளி குத்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டில். அது மார்கழின்னு கிடையாது, எல்லா நாளும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், குத்து விளக்குன்னு சொல்லிட்டேன், காமாட்சியம்மன் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு அகல் விளக்கில் தான் நான் வருஷம் வருஷம் ஏற்றுறது உண்டு. இந்த ஒரு அகல் விளக்கு நான் விட மாட்டேன். எனக்கு ரொம்ப ஃபேவரான அகல் விளக்கு இது. அதுமாதிரி வாசலில் ஒரு அகல் விளக்கு வச்சுருக்கேன். அது மார்கழி முடிஞ்சோடனே எடுத்து வச்சுருவேன். இன்னொரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். 2 விளக்கு ஏற்றுவோம்ல மார்கழியில், அதனால் ஒன்று இருக்கும், ஒன்று எடுத்து வச்சுருவேன். பாருங்கள், எனக்கு ரொம்ப இன்றைக்கி சந்தோஷமாக இருந்துச்சு. என் பாப்பா இன்றைக்கி எந்திரிக்கல. அதனால் எங்களுக்கு தெரிஞ்ச சிறப்பான ஒரு கோலம். எனக்கு கோலம் போட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான்லாம் இந்த அரிசி மாவில் அழகழகாக கோலம் போடுவேன். ஆனால் கோலப்பொடியில் எனக்கு கண்டிப்பாக கோலம் போட தெரியாது. அம்மா தான் போட்டு விட்டாங்க. ஆனால் அவங்களும் வயசானனால தப்பாக போட்டு விட்டாங்க. எல்லாத்தையும் நான் கலைச்சிட்டு எனக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.